ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு கைவிடார், ஒருபோதும் கைவிடார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கையை பிடிச்சு சொல்லுவோமா? இயேசு சிரித்த முகத்தோடு. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா. இந்த 2026ல ஆண்டவர் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றோம். எழுந்திருந்த முடிந்தவர்கள் எல்லாரும்
எழுந்திருந்து நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிப்போமா? ஸோ வர்ஷிப்பில் we are going to be not the spectators but participators. அப்படின்னா என்னது? நம்ம பங்காளர்கள், பார்வையாளர்கள் அல்ல. எத்தனை பேர் பங்காளர்களாக இருக்க போகிறாங்க ஆராதனையில்? ஸோ we are going to worship the Lord. உண்மையுள்ள இருதயத்தோடு நம்ம ஆண்டவர் ஆராதிப்போம். ஆண்டவர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சத்தம் நல்ல சவுண்டா தட்டுவோமா? கரம்பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்டு நடக்க செய்கிறவராயிருக்கிறார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர், நேற்று நான் என்னோட ஃப்ரெண்டோட பேசி கொண்டிருந்தேன். ஆண்டவர் வழி நடத்தணும் நம்மளை மார்க் பண்ணிட்டாருன்னா அவர் எப்படியாவது கரத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு அந்த இடத்துல போய் நிப்பாட்டிடுவார். என்னை அப்படி தான் 2009 ஃபேட்டிமா காலேஜில் கொண்டு போய் நிப்பாட்டினார். நான் விரும்பவும் இல்லை, ஜெபமும் பண்ணலை. ஆனால் ஆண்டவர் என் மேலே நோக்கம் வச்சுருந்தா. ஆனால் நான் என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் நடக்கட்டும்னு சொன்னேன். ஸோ அந்த சரியான நேரத்தில் சரியான நபர் முன்பாடி சரியான இடத்திலே கொண்டு போய் நிப்பாட்டினார். அந்த இடத்துல இருக்கும்போது we become more successful people in life. Hallelujah. அது போல நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு தீர்மானங்களையும் நம்ம சில நேரம் தவறுனா கூட நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை கரத்தை பிடித்து கொண்டு போய் அவர் ராஜாக்கள் முன்பாக நிப்பாட்டுவார். உங்களுக்கு யார் கண்கள் முன்பாக தயவு கிடைக்குமோ அந்த தயவு கிடைக்கிற கண்கள் முன்பாக கொண்டு போய் நிப்பாட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா?
போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று விசுவாசத்தோடு சொல்லுவோமா? எந்த பக்கம் போனாலும் எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். வாழ்கவென்று வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். எல்லாரும் கரங்களை வெட்டி ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான். ஓ அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. எஸ் லார்ட். நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம். ஆமாண்டவரே, அதிசயங்களாகவும் அற்புதங்களாகவும் வைத்திருக்கிறீரே. ஓ அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே. இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். பரமக்குயவன், அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே அவர் சித்தம் போல நம்மை வணைந்து கொள்கிறவராய் இருக்கிறார். பரமக்குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரமக்குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உங்க சித்தம் போல என்னை நடத்துமே. உங்க சித்தம் போல என்னை நடத்தும். ஒன் மோர் டைம். பரமக்குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரமக்குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உங்க சித்தம் போல என்னை நடத்துமே. உங்க சித்தம் போல என்னை நடத்துமே. விருப்பம் போல, உங்க விருப்பம் போல என்னை நடத்துமே. உங்க விருப்பம் போல என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான். ஓ அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான். நன்றியோடு உம்மை பாடுவேன். இந்த பாடலோட கடைசி ஸ்டான்ஸாவை திரும்பி பாடும்படி நான் ஏவப்படுறேன். நிறைய பேர் நினைக்கிறீங்க, ஐயோ எனக்கு இந்த வழி அடப்பட்டுருச்சா, இது எனக்கு வாழ்க்கையில் அவ்வளவுதான். நான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வழிகளை காட்டிலும் நம்ம நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்கள், நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல.
நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அது என்னது? மேலானது. அவர் ஒரு கதவு அடைஞ்சதுன்னா உங்களுக்காக பல கதவுகளை அவர் சரியான கதவை திறப்பார். ஹல்லேலூயா, இதுதான் கரெக்ட். சரியான கதவை திறப்பார். உங்களை மார்க் பண்ணிட்டாரு, அவர் நிச்சயமாக நடத்துவார். ஆனால் என்னன்னா, பரம குயவன் கையில் கொடுத்துடணும். இதுதான் வேணும், இதுதான், இந்த வழி வேணும். ஆண்டவரே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், உங்கள் சித்தம் போல் நடத்துங்க. ஏன்னா அவர் சித்தம் எப்பொழுதுமே உங்கள் எண்ணங்களை காட்டிலும் மேலானது, உங்கள் எண்ணங்களை காட்டிலும் சிறந்தது, உங்கள் எண்ணங்களை காட்டிலும் பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கடைசி ஸ்டான்ஸாவை எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம பாடுவோமா? பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம பாட போறோம். வெகு சீக்கிரத்துல சரியான கதவு உங்களுக்காக ஆண்டவர் திறக்க செய்வார். பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. என்னுடைய ட்ரீம்ஸ், என்னுடைய விஷஸ், மை டிசையர்ஸ் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன். உங்க சித்தம் போல என்னை நடத்துமே, உங்க சித்தம் போல என்னை சித்தம் போல, உங்க சித்தம் போல என்னை நடத்துமே, உங்க சித்தம் போல என்னை. ஒன் மோர் டைம். பரம குயவனே, பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேன். என் குடும்பத்தை, என்னுடைய தொழில, என்னுடைய ப்ரொஃபஷனை, என்னுடைய பிள்ளைகளை உண்மைக்கு கொடுத்துட்டு ஆண்டவரே உங்க சித்தம் போல என்னை நடத்தும். என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் வைக்கிற ஆண்டவரே. ஓ அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான். ஓ அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நன்றியோடு உம்மை பாடு, நன்றியோடு, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, ஓ நல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, கரம் பிடித்து நடத்துகிறவர், தோளில் தூக்கி சுமக்கும் நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. நான் இந்த ஆராதனை, இந்த நாள் நான் என்ன ஆராதனை ஆண்டவரே, நான் என்ன பாடல் பாடணும், எப்படி நான் உண்மை ஆராதிக்கணும் பாடு நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், உன் நாமம் உயர்த்த தான் நீ வாழணும், என்னுடைய நாமத்தை உயர்த்த தான் வாழணும். ஆல்வேஸ் ஐ ப்ரே திஸ் ப்ரேயர், லார்ட் லெட் மீ டிக்ரீஸ், லெட் யூ இன்க்ரீஸ். லார்ட் நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். இந்த ஜெபம் யாரோட ஜெபம் தெரியுமா? யோவான் ஸ்தானகனுடைய ஜெபம், ஜான் த பேப்டிஸ்டோட ப்ரேயர். அவர் சொல்றார், அவனோட அந்த சீஷர்களுக்குள்ளே ஏதோ வாக்குவாதம் உண்டாகுது. ஸோ வாக்குவாதம் உண்டானவொடனே எல்லாரும் வந்து கேட்குறாங்க, அவரும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரே, உங்ககிட்ட ஒருத்தர் ஞானஸ்தானம் வாங்கினார்ல, அவரும் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. உடனே ஜான் இந்த ப்ரேயரை சொல்றார், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று. ஹல்லேலூயா. என்ன ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர். ஜான் த பேப்டிஸ்ட், the one who baptized Jesus, இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் ஸ்தானகம் இப்படி ஜெபம் பண்ணா, நீங்களும் நானும் எவ்வளவு இந்த மாதிரி சொல்லணும்ல, நான் சிறுகணும் ஆண்டவரே, நீர் பெருகணும் ஆண்டவரே. இந்த ஆண்டு, திஸ் இயர், நான் சிறுகணும் நீர் பெருகணும்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அவங்க ஒரு ரிவைவலிஸ்ட் ஆண்டவர் மாற்ற போகிறார். அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற பெரிய ஊழியக்காரர்களாய் அவர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த ஆண்டில் இதுதான் உன்னோட டேக்லைனா இருக்கணும். ஆண்டவரே நான் சிறுகணும் நீர் பெருகணும், என்னுடைய ஊழிய வாழ்க்கையில, என்னுடைய சபையின் வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய பர்சனல் லைஃப்ல, என் ஈகோ இல்ல ஆண்டவரே, நீங்க தான் பெருகணும், உங்க சித்தம் தான் மேலோகி இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்றவங்க எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, இந்த பாடல் புதிய பாடலா இருக்கலாம், கற்றுக்கொண்டு சேர்ந்து பாடி நம் தேவனை ஆராதிப்போம். உந்த நாமம் உயர்த்தவே வாழ்வேன் நான், உந்த நாமம் உயர்த்தவே வாழ்வேன் நான் சொல்லுவோம். உந்த நாமம் உயர்த்தவே வாழ்வேன் நான், உந்த நாமம் உயர்த்தவே வாழ்வேன். One more time, one more time. உந்த நாமம்
காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணவங்களால எங்க விட்டு போகலாம். ஆனால் நீர் எங்க மேல வைத்த அந்த அன்பு, அந்த காதல் ஒரு நாளும் மாறாது. நாங்க எப்பெல்லாம் ஆண்டவரே நீர் பெருகணும் நாங்க சிறுகணும்னு சொல்றோமோ, அந்த துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவரே, மாறாத அன்பு உள்ளவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே இயேசுவே, நீர் பெருகணும். காலங்கள் மாறியும் உம் காதல் மாறவில்லை. உம்மில் நான் உம்மில் கரையணும் இயேசுவே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே இயேசுவே, நீர் பெருகணும். காலங்கள் மாறியும் உம் காதல் மாறவில்லை. நான் உம்மில் கரைய one more time துதிகளே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே இயேசுவே, நீர் பெருகணும். காலங்கள் மாறியும் உம் காதல் மாறவில்லை. உம்மில் உங்க சத்தத்தை உயர்த்தி, துதிகளின் உங்க சத்தத்தை உயர்த்தி, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே நீர் பெருகணும். காலங்கள் மாறியும் உம் காதல் மாறவில்லை. நான் உம்மில் கரையணும். இயேசு நீர் பெருகணும். என் வாழ்வில் மகிமையும் ஒருவருக்கே. நான் இனி சிறுகணும். என் சுவாசம் இயேசுவும் ஒருவருக்கே. சத்தத்தை உயர்த்தி சொல்வோம், இயேசு நீர் பெருகணும். என் வாழ்வில் மகிமை ஒருவருக்கே. நான் இனி சிறுகணும். என் சுவாசம் இயேசு ஒருவருக்கே. இயேசுவின் நாமம் என் சுகமே. இயேசுவின் நாமம் ஜெயமே. இயேசுவின் நாமம் விடுதலையே. நிரந்தரமான ஒன்று நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமம் தான். இயேசு என்ற நாமம் என் ஜெயமே. இயேசு என்ற நாமம் என் சுகமே. இயேசு என்ற நாமம் விடுதலையே. இயேசு என்ற நாமம் நிரந்தரமே. சொல்லுவோமா? இயேசு என்ற நாமம் என் ஜெயமே. இயேசு என்ற நாமம் என் சுகமே. இயேசு என்ற நாமம் விடுதலையே. இயேசு என்ற நாமம் நிரந்தரமே. எல்லாரும் சேர்ந்து இயேசு, இயேசு என்ற நாமம் இயேசு என்ற நாமம் என் சுகமே. இயேசு என்ற நாமம் விடுதலையே. இயேசு என்ற
இயேசுவானவர் கெத்செமனேக்கு போவதற்கு முன்பாக ஒரு பவர்ஃபுல் பிரேயர்ஸ் அவர் ஏறெடுக்கிறார். பிதாவோடு நான் சேர்ந்திருப்பது போல நீங்கள் என்னில் சேர்ந்திருக்க கிருபை செய்யுங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணுகிறார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நான் பிதாவோடு எப்படி ஒன்றி இருக்கிறேனோ அதே போல சீஷர்களாகிய நீங்கள் என்னுள் இருங்க. இந்த கால வேளையில யாரெல்லாம் கையை உயர்த்த முடியுமோ நீங்க கையை உயர்த்துங்க. ஆண்டவரே, உம்மில் நான், என்னில் நீர், உமக்காக நான், எனக்காக நீர். ஆண்டவரே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், மறைக்கப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நற்கந்தமாக, அவருடைய வாசனை, இயேசுவின் வாசனை வீசுகிறதாக, ஒரு ரிவைவலிஸ்டாக, அவருக்காக ஓடுகிற ஒரு மகனாக, மகளாக, ஓ மாற்ற வல்லமையுள்ள ஒரு பவர்ஃபுல் பிரேயர். லார்ட், உம்மில் நான், என்னில் நீர் என்று இந்த பவர்ஃபுல் பிரேயர் ஆராதனையா பாடுவோம். கரங்களை உயர்த்தி, உம்மில் நான், என்னில் நீ, நான் உமக்காக, நீர் எனக்காக. Let us come back to the heart of worship this morning. The powerful prayer, the powerful worship. உம்மில் நான், என்னில் நீர், என்னை காண்கிறவர், என்னில் உம்மை காண நான். How much you are full of love, you are full of compassion, you are full of glory, you are full of power. ஆண்டவரே, உமக்குள்ள நான், எனக்குள்ள நீர். என்ன பார்க்குறவங்க என்னை பார்க்க கூடாது, எனக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவை தான் பார்க்கணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் அந்த 26ல வாழ நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் தயவு செய்து வேடிக்கை பார்க்க வேணாம். This is a powerful prayer, I tell you. This prayer will take you to the heights that which you have never dreamt of. இன்றைக்கு அந்த சீஷர்கள் இந்த ஜெபத்தை பண்ணாங்களோ அன்றையில இந்த சீஷருடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறுச்சு. எங்கெல்லாம் போனாங்களோ அவங்க பூமிக்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் இருந்தார்கள். ஓ ஹசிமனே ஹசில ஹதனமோ ரீமா ஹொசே லஹா ஜீமா லகா தீனா மோ ஜகதலா ஜீபா ஹோ திலரஹா ஷிகதனா. லார்ட், இந்த பவர்ஃபுல் கமிட்மெண்ட், இந்த பவர்ஃபுல் வர்ஷிப்பை நான் செய்ய நான் ரெடியா இருக்கேன். உண்மைக்கு நான் சொல்றேன் ஆண்டவரே, நீர் எங்க எடுத்துட்டு போனாலும் நான் போவேன் ஆண்டவரே. என்னில் நீ, நான் உமக்காக, நீர் எனக்காக.
சத்தத்தை உயர்த்தி நீர் மட்டும் பெருகணும். ஓ நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும். என் சுயம் இல்ல ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் இல்ல ஆண்டவரே, என்னுடைய டிசைர்ஸ் இல்லப்பா, நீர் மட்டும் பெருகணும் ஆண்டவரே, நீர் மட்டும். எஸ் 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 லார்ட், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும். இயேசு நீர், இயேசு நீர் பெருகணும் என் வாழ்வில் ஒருவருக்கே நான் இனி சிறுகணும். என் சுவாசம் இயேசு ஒருவர். நான் சுவாசிச்சுடா இயேசுதான். ஓ நான் சுவாசிக்கிறதுல நீங்க தான் ஆண்டவரே, சுவாசிக்கும் காற்றில் நீரப்பா. எஸ் ஜீசஸ், என் வாழ்வில் மகிமையும் ஒருவருக்கே நான் இனி சிறுகணும். என் சுவாசம் இயேசு ஒருவருக்கே. உம்மில் நான் உம்மில் நான், என்னில் நீ, நான் உமக்காக, நீர் எனக்காக. உம்மில் நான், என்னில் நீ, நான் உமக்காக, நீர். ஒன் லாஸ்ட் டைம். உம்மில் நான், உம்மில் நான், என்னில் நீ, நான் உமக்காக, நீர் எனக்காக. இயேசு நீர் பெருகணும் என் வாழ்வில் மகிமை ஒருவருக்கு. ஓ நான் இனி சிறுகணும். என் சுவாசம் இயேசு ஒருவருக்கே. ஓ நீர் மட்டும், ஓ நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும். ஓ நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசு, நீர் மட்டும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும். எஸ் லார்ட், நீர் பெருகணும், நான் சிறுகணும் அப்பா. நீர் மட்டும் பெருகணும், நீர் இயேசு நீர், இயேசு நீர் பெருகணும் என் வாழ்வில் மகிமையும் ஒருவருக்கே நான் இனி சிறுகணும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். எஸ் ஜீசஸ், இயேசு ஒருவருக்கே. இயேசு நீர் பெருகணும் என் வாழ்வில் மகிமை ஒருவருக்கே நான் இனி சிறுகணும்.
நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. யோவானின் ஜெபம், the prayer of John, he should increase and I should decrease. அவர் பெருகணும், நான் சிறுகணும். பிரதர் சிஸ்டர், இந்த ஆட்டிடியூட் நம்ம லைஃப்ல எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில இயேசு பெருகணும், வாழ்க்கையில சுயம் சிறுகணும். ஆமென். நாம் சிறுகிறதுனால நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் ஒன்றை இழந்து போக மாட்டோம். And by you decreasing in your life and Jesus increasing, you will not lose anything. In fact, truth என்னன்னா, அவர் பெருக பெருக உங்க வாழ்க்கையில எல்லாமே பெருக ஆரம்பிக்கும். ஆமென். அவர் பெருகும் பொழுது அவருடைய வல்லமை பெருகும், அவர் பெருகும் பொழுது அவருடைய பிரசன்னம் பெருகும், அவர் பெருகும் பொழுது அவர் கொண்டு வர எல்லா சம்பூர்ணமான ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில பெருகும். Amen. So by Jesus increasing, உங்க லைஃப்ல நீங்க ஒன்றை இழந்து போக போறது கிடையாது. 2026ல the first வாரம் நம்ம வந்திருக்கிறோம். We are standing at the first week of this year. Amen. நம்முடைய heart's desire, நம்முடைய prayer, amen, இது ஆண்டவரே என் லைஃப்ல ஒவ்வொரு நாளும் நீங்க பெருகணும் இயேசுப்பா. உம்முடைய பிரசன்னம் பெருகணும் ஆண்டவரே, உம்முடைய ஞானம் பெருகணும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் எங்க வாழ்க்கையில பெருகணும். ஆமென். இதுவரைக்கும் நாங்க முழங்கால் அளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தோம்னா, ஆமென், நாங்க இந்த மூட்டளவு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க போகணும். இதுவரைக்கும் நாங்க ஆண்டவரே நாங்க மூட்டளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தோம்னா நாங்க நீந்துகிற ஆழத்திற்கு நாங்கள் போக வேண்டும். சோ எங்களை ஆண்டவரே அடுத்த லெவல் ஆஃப் க்ளோரிக்கு, அடுத்த லெவல் ஆஃப் வர்ஷிப்புக்கு, அடுத்த லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள எங்களை கொண்டு போக நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும் என்று சொல்றவங்க நல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. ஆமென். கணுக்கால் அளவில் இருந்து இன்னும் ஆழத்துக்கு எடுத்து செல்லுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க எங்க லைஃப்ல பெருகணும், எங்க குடும்பத்துல, எங்க ஃபேமிலியில. Lord, you should increase. நீங்க பெருகணும்ப்பான்னு கேக்குறீங்களா? Would you ask that prayer? Would you make that prayer? அந்த ஜெபத்தை நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த காலவேளையில கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். ஆமென். கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். Brother, sister, தம்பி, தங்கச்சி, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறாரு. Hallelujah. Lord, you increase, you increase, you increase and we decrease. Amen. எங்க எல்லா சுய காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல டிக்ரீஸ் ஆகட்டும். ஆண்டவரே உம்முடைய நீர் வைக்கிற அந்த ஆசைகள், நீர் வைக்கிற அந்த ஏக்கங்கள், அது ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கட்டும். எங்க ஜெபம் இன்க்ரீஸ் ஆகட்டும், எங்க வேத வாசிப்பு இன்க்ரீஸ் ஆகட்டும். ஆமென். நாங்க உங்களுடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து ஆண்டவரே உம்மிடத்துல நாங்கள் முகமுகமாய் பேசுகிற அனுபவங்கள் இன்க்ரீஸ் ஆகட்டும். உம்முடைய சத்தம் கேட்கிற அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில இன்க்ரீஸ் ஆகட்டும். ஆமென். வாஞ்சியாய் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த பதிலை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Amen. Hallelujah. இதுவரைக்கும் நான் half an hour ஜெபம் பண்ணேன். Amen. ஆனா இந்த வருகிற நாட்கள்ல ஆண்டவரே அது இன்க்ரீஸ் ஆகட்டும். I want to pray every day 1 hour. டிசிஷன் எடுங்களேன். Amen. இந்த வருஷ துவக்கத்திலே Hallelujah. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். Amen. கர்த்தர் உங்களுடைய இந்த தீர்மானங்களை நிறைவேற்ற Amen. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். Hallelujah. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீங்க பெருகணும், நீங்க பெருகணும். உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பெருகணும். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் பெருகுவதாக, 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 பெருகுவதாக. ஆமென். ஊழியம் பண்ணுகிற வாழ்க்கையில ஆமென், ஊழிய ஆமென் காரியங்கள் ஆமென், ஊழிய opportunities to do ministry பெருகட்டும் நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. புதிய வாசலை திறக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். பலவீனமாய் ஃபீல் பண்ணுகிற வாழ்க்கையில உம்முடைய பலன் பெருகுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பலன் பெருகட்டும், தேவனுடைய பலன் பெருகட்டும். ஒவ்வொரு amen, everybody's life, every individual's life தேவனுடைய பலன் பெருகுவதாக. Thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே, the 2026
நாங்க உண்மையில வச்சுக்கிற அன்பு இன்னும் பெருகட்டும். எங்க மேல நீங்க வச்சுக்கிற அன்பு எப்பொழுதுமே பெரிய அன்பு ஆண்டவரே. எங்களை நீங்க எப்பொழுதுமே நீங்க நேசிக்கிறீங்க. அந்த அன்புல ஒரு நாளும் குறைவு ஏற்றம் தாழ்வு ஒன்றுமே கிடையாது. ஆனா நாங்க உங்க மேல வச்சுக்கிற அன்பு சில டைம் Father we fail. ஆனா நாங்க ஜெபம் பண்றோம், எங்க அன்பு இன்னும் உங்க மேல நாங்க வச்சுக்கிற அன்பு இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க கரங்களை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. Thank you Jesus. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும். One last time, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஆமென். ஆண்டவரே நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். Amen. We are looking forward to a great year. Amen. எங்க வாழ்க்கையில, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய Amen வேர்ல்ட் லிவிங்லயும் சரி, Amen, நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக நன்றி. எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம், எங்களை ஜீவபலியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கயத்தை கத்திர மகிமைப்படுத்துவோமா?